கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்தின் மூலம் உங்களோடு கூட சில ஆவிக்குரிய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பாதவர்களாய் மட்டுமல்ல, தங்களுடைய பாவத்தை குறித்து கடவுளோடு வழக்காடுகிறவர்களாய் இருந்தார்கள். அதாவது கடவுளோடு தங்களுடைய பாவத்தை மறுதலிக்கிறவர்களாய் இருந்தார்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே தேவன் பின்வருமாறு கூறுகிறார்: என்னோடே நீங்கள் வழக்காடுவானேன், நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 23ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தை குறித்து பேசுகிறார். 26ஆம் வசனத்திலே திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். 27ஆம் வசனத்திலே அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள் என்று கூறுகிறார். இஸ்ரவேல் மக்களுடைய பிரச்சனை, தன்னுடைய பாவங்களை கடவுளுக்கு முன்பதாக ஒத்துக்கொள்ளாமல் தாங்கள் நல்லவர்கள் என்று கர்த்தரோடு அவர்கள் வாதாடி கொண்டே இருந்தார்கள். இந்த சிறிய வேத பகுதியில் 2 விலங்குகளை கர்த்தர் உதாரணமாக காண்பிக்கிறார். இஸ்ரவேலை பெண் ஒட்டகத்தோடும் அதே போல ஒரு காட்டு கழுதையோடும் ஒப்பிடுகிறார். இந்த பெண் ஒட்டகம் எப்படிப்பட்டது? 23ஆம் வசனத்திலே தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. 25ஆம் வசனத்திலே தன் இச்சையின் மத வெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டு கழுதை நீ. இந்த பெண் ஒட்டகம், காட்டு கழுதை, இது இரண்டுமே இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள தேசங்களிலே வாழ்ந்தவர்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கிய விலங்குகள். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே ஆடு, மாடு, கோழி எப்படியெல்லாம் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்குதோ, அதே மாதிரி இஸ்ரவேல் நாட்டிலும் அதை சுற்றியுள்ள நாடுகளிலும் ஒட்டகமும் காட்டு கழுதையும் அவர்களுக்கு மிகுந்த ஆதாயமுள்ள விலங்குகளாக இருந்தது. இருப்பினும் இந்த 2 விலங்குகளுக்கும் காணப்பட்ட ஒரு ஒற்றுமை என்னவென்றால், மேட்டிங் சீசன் என்று நம்ம சொல்லுவோம். இனப்பெருக்கத்தின் நாட்களிலே இந்த 2 விலங்குகளும் கட்டுப்பாடு இல்லாமல் சுற்றி திரியுமா. குறிப்பாக இந்த காட்டு கழுதை என்று சொல்லும்போது அது ஆண் கழுதையை தேடி எங்கு ஓடி போய் நிற்கும் என்று அதன் உரிமையாளர்களுக்கே தெரியாது. அதைதான் இந்த இஸ்ரவேல் மக்களோடு தேவன் ஒப்பிட்டார். ஏன் ஒப்பிட்டார் என்றால், இந்த காட்டு கழுதையோ பெண் ஒட்டகமோ எப்படி தன்னுடைய எஜமானனை மதிக்காமல் தன் இச்சையின்படி சுற்றி திரியுமோ அந்த இனப்பெருக்கத்தின் நாட்களிலே, அதே போல இஸ்ரவேல் மக்கள், யூத ஜனங்கள் ஒன்றான மெய் தேவனை விட்டுவிட்டு தங்களுக்கு விருப்பமான கடவுள்களுக்கு பின்னாக ஓடி திரிந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர்கள் ஓடி திரியும் போது அவர்களுக்குள்ளாக காணப்பட்ட 3 தன்மைகள். முதல் தன்மை என்னன்னா பொறுமை இன்மை. அவங்க ஏன் கடவுளை விட்டுட்டு வேற தெய்வங்களுக்கு பின்னாடி ஓடுனாங்க? தேவன் சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு தாமதிக்கிறவராக இருக்கிறார். எதற்காக அவர் தாமதிக்கிறார் என்றால், அவருடைய நேரத்தின்படி செயல்படும்படியாக. நான் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த நாட்களில், நான் +1 படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள் 2-3 பேர் பைக் வாங்கிட்டாங்க. அதை பார்த்த உடனே எனக்கும் பைக் வாங்கணும்னு சொல்லி ஆசை. அப்போ என்னுடைய தகப்பனார்கிட்ட நான் கேட்டேன், அப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி, நீ முதல்ல லைசன்ஸ் எடுக்கணும், லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் நீ வாகனம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். ஆனால் அது எனக்கு எங்கள் அப்பா மேலே எனக்கு ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணுது. ஆனால் இன்னைக்கு நான் பின்திரும்பி பார்க்கும்போது அவருடைய ஆலோசனை எவ்வளவு ஞானமான ஆலோசனை என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி தகப்பன் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை பொறுமையாக கையாளுகிறாரோ, அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையாக கையாளுபவராய் இருக்கிறார். ஆனால் நாமோ பொறுமை இல்லாதவர்களாக இருக்கிறோம். 2வது இவங்களுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னா உண்மையின்மை, டிஸ்லாயல். இந்த பொறுமை இல்லாததுனால எப்படியாவது தாங்க நினைச்சது கிடைக்கணும்னு சொல்லி அவங்க வேற கடவுள்களுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நிறைவேறாத பட்சத்துல அவங்க பல தெய்வங்களுக்கு பின்னாடி போய் அவங்களுடைய ஆசைகள் எதுவுமே நிறைவேறல. இப்போ எதிரிகள் கையில இவங்க மாட்டினதுக்கு அப்புறமேலு வெட்கமின்மை, ஷேம்லெஸ்னஸ், வெட்கமே இல்லாமல் கடவுளுக்கு பின்னாடி வராங்க. அப்போ கடவுள் கேட்கிறாரு, ஏன்பா நான் உங்களை அந்த தெய்வங்களுக்கு பின்னாடி போக வேண்டாம்னு சொன்னேன், ஆனால் அந்த கடவுள்களுக்கு பின்னாடி நீங்கள் போயிட்டீங்க. இப்போ அந்த கடவுள்லாம் காப்பாற்றலன்னு சொல்லிட்டு
நீங்க என் முன்னாடி வந்து நிக்கிறீங்களே, உங்களை காப்பாத்தும்னு சொல்லி நீங்க நம்பி போன அந்த தெய்வங்கள் எங்கே? எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளிலே கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நம்ம வாழாமல் போவதற்கு காரணம் பொறுமையின்மை. அந்த பொறுமை இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு வழியில என்னுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் வரை காத்திருக்காம நம்ம இஷ்டப்படி நிறைய காரியங்களை தேடி ஓடுகிறோம். நிறைய பேர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா அந்த நம்பிக்கைகள்லாம் இழந்து போகும்போது தான் மறுபடியும் கடவுளே தஞ்சம் என்று நம்ம வந்து நிற்கிறோம். அந்த சூழ்நிலையிலும் கடவுள் நம்மளை காப்பாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செயல்படும் வரை நாம் பொறுமையாக இருந்திருப்போமே என்றால் அநேக பாடுகளிலிருந்து நம்ம தப்பித்திருக்கலாம். தேவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, என்னோட வழக்காடாதீங்கப்பா, என்னுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நிறைய நேரங்கள்ல கடவுளுடைய வார்த்தையை நான் பின்பற்றினேன் என்றால் ஒருவேளை நான் நினைத்தது நடக்காமல் இருக்கலாம், இல்லை இந்த உலகத்துல நான் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கலாம் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இன்று நம்மோடு கூட இருப்பாராக. ஆமேன்.